பாத்தீங்களா மாஸ்டர்ஸ், நம்ம உலகத்தை ஆராய்ச்சி பண்ணணுமா? மத்த விஷயங்களை கிடையாது, உங்களுக்குள்ள நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அப்பதான் பௌதீக உலகத்துல இருக்கிற உண்மைகள் என்ன அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஒரு பொருளின் உண்மையான தன்மை என்ன உங்களுக்கு தெரியும்ல மாஸ்டர்ஸ். ஒரு மரத்தை பார்த்தாலே வந்துட்டு அந்த மரம் எத்தனை ஆண்டுகள் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு மனிதர்களை பார்த்தாலே அவங்க ஆறாவ வச்சு கண்டுபிடிக்கிற மாஸ்டர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க வந்துட்டு. அந்த ஆறாவோட கலர்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க வந்துட்டு. அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் உங்களுக்குள்ள நீங்க பண்ணணும். உங்க சாதாரணமான விஞ்ஞானிகள், இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் கூட என்ன பண்ணணும்னா, உங்களுக்குள்ள உலகத்தையும் சேர்த்து, ரெண்டு விஞ்ஞானத்தையும் சேர்த்து பண்ணி பாருங்க. இன்னும் எவ்வளவோ மடங்கு, பல லட்சக்கணக்கான மடங்கு அறிவியல் முன்னேற்றங்களை உங்களால இந்த பூமியிலேயே பார்க்க முடியும். பௌதீக விஞ்ஞானிகள் உலகத்தையும் சேர்த்து ஆராய்ச்சி பண்ணும்போது அளவுக்கு அதிகமான முன்னேற்றங்களை உங்களால பார்க்க முடியும். அதை உங்களால விவரிக்க கூட இயலாது அப்படிங்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்றோம், நம்ம உலகத்தின் மீது நமக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இந்த கண்களுக்கு எது புலப்படுதோ அது மட்டும்தான் நிஜம் நம்புறோம். அது இல்லாத எந்த விஷயத்துமே நம்ம ஏத்துக்க தயாராவே இல்லை. எல்லாத்துக்குமே எனக்கு ப்ரூஃப் வேணும். நீ படிக்கிறியா, மார்க் வாங்கின, ஓகே நீ பாஸ். அதுல நீ எவ்வளவு எடுத்த, எல்லாத்தையும் உணர்ந்து படிச்சியா, அது தேவையில்லை எனக்கு வந்துட்டு. ஆனா நீ படிச்சு மனப்பாடமா எழுதி வச்சுட்டா அது நீ பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை உணர்ந்து படிச்சாங்களா அப்படிங்கிறத கூட நாம பாக்குறது கிடையாது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நமக்கு படிப்புங்கிறது இருக்கு. சோ நாம என்ன பண்ணணும், முதல்ல வந்துட்டு நமக்குள்ள நாம ஆராய்ச்சி பண்ணணும். எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு தவறான வழிமுறைகள்ல இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே உங்க உலகத்தோட சேர்த்து ஆராய்ச்சி செய்து சரியான வழிமுறைகளை கொண்டு வர வேண்டும். ஏன்னா உங்க ஆன்மாவுக்கு எல்லையற்ற சக்தி இருக்கு. உங்க மனதுக்கும் உடலுக்கும் இடையிலான இருக்கும் இந்த உறவு, இந்த சைத்தன்ய சக்தி, உங்களுடைய கான்சியஸ் மைண்ட், இது எல்லாமே சப்கான்சியஸ் மைண்ட், இது எல்லாமே வந்துட்டு மிக பெரிய செயல்கள். அதனுடைய பயனை நீங்க முழுமையா அனுபவிக்கணும் அப்படிங்கிறார் சேத் மாஸ்டர்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ள பயணம் செய்யணும். அதன் மூலமா மட்டுமே உங்களால அங்க எல்லாத்தையும் உணர முடியும். உங்களுடைய எல்லாருடைய, உங்க முன்னோர்களுடைய ஞானத்தை எல்லாத்தையுமே, உங்களுடைய முற்பிறவிகள் ஞானம் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க எங்க பார்க்கலாம், உங்களுக்குள்ள பார்க்கணும். அதை தான் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். எனக்கு ஏன் நடக்குது, இதுதான் நமக்கு முதல் கேள்வியா இருக்கணும். நமக்குள்ள வரும்போதே, நமக்கு தியானத்துக்கு வரும்போதே நமக்கு நிறைய கேள்விகளோட தான் வருவோம். ஆனா ஆரம்ப நாட்கள்ல உங்களுக்கு வர்ற பதில்கள் எல்லாமே வந்துட்டு நம்மை சார்ந்ததாவே இருக்கும். இன்னும் நாம ஆழமா தியானம் செய்ய 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 என்ன ஆகும்னா, இந்த பௌதீக உலகத்துல என்ன விஷயங்கள் நடக்குதோ அதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற சக்தியோட உங்களுடைய உணர்வு நிலை அப்படிங்கிறது மாறும். நாம சொல்ற இந்த சைத்தன்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய உணர்வு நிலை, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய ஞானம், இது மூணும் சேர்ந்து வளர்ந்து வருதுதான் நம்ம சைத்தன்ய வளர்ச்சி. பரிணாமம், நம்ம வந்துட்டு பரிணாமம் அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயமே எதுக்குள்ள இருக்குன்னா, உங்களுடைய ஆற்றல் நிலை உயரணும், உங்களுடைய உணர்வு நிலை உயரணும். அது உங்களுக்குள்ள நீங்க பயணம் செய்யும் போது மட்டுமே அது புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் வந்துட்டு அபரிமிதமானது, நல்லா விரிவடைந்து இருக்கு. இந்த ஞானம் அப்படிங்கிறது விரிவடைந்து இருக்கு. ஆனா அந்த ஞானத்தை நீங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு நீங்க உங்களுக்குள்ள நீங்க உணரணும். முதல்ல அதை நீங்க உணரணும், அதை ஏத்துக்க தயாரா இருக்கணும். அதை நீங்க மறுக்கும் போது அதை விட்டு ரொம்ப தூரம் நீங்க போயிடுவீங்க மாஸ்டர்ஸ். அதனால தியானத்துல இருக்கிறது ரொம்ப எவ்வளவு உயர்ந்த விஷயம் அப்படின்னா, சின்ன விஷயமே கிடையாது, மிக பெரிய விஷயம். இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்க பயணம் செய்யறது மட்டும்தான். உங்களுக்கு தெரியும் மாஸ்டர்ஸ், தியானம் செய்யும் போது ஒரு சில நேரங்கள் ஒரு அமைதி வரும் நமக்குள்ள வந்துட்டு. எல்லா பேச்சும் எல்லா சிந்தனைகளும் அடங்கிய பின்னாடி ஒரு சைலண்ட் வரும் பாருங்க. அந்த சைலண்ட ஒரு ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க லைஃப்ல தியானத்தை அவங்க விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு கொஷினும் அந்த சந்தேகங்களும் இருக்கிற வரைக்கும் அவங்களால அந்த
அமைதியை ஃபீல் பண்ண முடியாது. ஆனா ஒரு செகண்ட் அந்த அமைதியை ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு மிகச்சிறியதா மட்டும்தான் நமக்கு தோணும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த அமைதியை நம்ம ஃபீல் பண்ணாலே போதும். வாழ்க்கை அப்படிங்கிறது கஷ்டமே கிடையாது. எல்லாத்தையும் நம்ம சாதிச்சிடலாம், பரவாயில்ல வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை வந்துடும், மன நிறைவு வந்துடும். வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களுமே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு அமைதி அங்க இருக்கிற ஞானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அத வந்துட்டு நாம உணரணும். அந்த அங்க நாம கத்துக்கிற விஷயங்களை இந்த பூமிக்கு கொண்டு வரணும். நீங்க உங்களுடைய அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆராய்ச்சிகளின் மூலம் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது இதை மாத்தி அதை மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயன்படுத்துற இந்த ஆராய்ச்சி எல்லாமே வெறும் ஒரு ஆராய்ச்சி மூலமா மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா உங்களுடைய அகக்குரலை பயன்படுத்தி அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்து இருந்தால் இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த வளர்ச்சியை விட மிக பெரிய வளர்ச்சி இன்னும் எவ்வளவோ நடந்திருக்கும், லட்சம் மடங்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறாரு சேத் மாஸ்டர்ஸ். உங்க பூமி லட்சக்கணக்கான மடங்கு முன்னேறி இருக்கும். ஆகையால நீங்க பண்ற ஆராய்ச்சியை உங்க அகக்குரலோட சேர்த்து உங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி நீங்க அதை செய்யுங்க. உங்களுடைய ஒரு பொருள் ஒரு பொருள் இருக்குன்னா அது அழியிறது கிடையவே கிடையாது. அது வந்துட்டு இன்னொரு ஆற்றலா மாறுமே தவிர அது அழிவுங்கிறதே கிடையாது. அதே போலதான் மரணம் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க, சயின்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுது, நிச்சயமா மரணம் அப்படிங்கிறது உண்டு அப்படின்றாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா மரணமே இல்லை அப்படின்னது. இந்த உயிர் இந்த உடல் மறையுதே தவிர இங்க இருக்கிற இந்த ஆன்மா இந்த உயிர் அப்படிங்கிறது என்ன ஆகுது, இன்னொரு உடலுக்கு போகுது. அப்படி இந்த உயிர் வந்துட்டு வளர்ச்சி அடையுது, முன்னேற்றம் அடையுதே தவிர இந்த ஆன்மாவிற்கு அழிவு அப்படிங்கிறதே கிடையாது. அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? மரணம் அப்படிங்கிறதே இல்லை. இதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிளா நம்ம சொல்றது வந்துட்டு மகாவதார் பாபாஜி, அனுமான், இவங்க எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கும் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை அவங்க நடத்துறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய அந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இது எல்லாத்தையுமே புதுசா புதுப்பிக்கிறது எப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அதனால ஒரே உடல்ல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். நமக்கு வந்துட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இமயமலையில வந்துட்டு நாம பார்க்க போனா எவ்வளவோ பேர் இருக்காங்க இப்போ. ஆனா வந்துட்டு நாம படிச்சிருக்கிறோம் திருமூலர் இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னவா இருந்திருக்காங்க, 5000 வருடங்கள் வாழ்ந்த சித்தர் அப்படின்னு படிக்கிறோம், 3000 வருடங்கள் வாழ்ந்த சித்தர் அப்படின்னு படிக்கிறோம். இதெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? ஒரே உடல்ல உண்மையிலேயே எப்படி வாழ முடியும் நம்மளால வந்துட்டு? இந்த எல்லாத்துக்குமே கேள்விகள் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. நீங்க பார்க்க வேண்டிய ஞானம், நீங்க பார்க்க வேண்டிய அறிவியல், நீங்க பார்க்க வேண்டிய ஆராய்ச்சி உங்களுக்குள்ள நீங்க பண்ணுங்க. விஞ்ஞான கருவிகள் மூலம் கிரகங்கள் மற்றும் பொருட்களை பற்றி படிக்கும்போது அதனுடைய பௌதீக, ஆன்மீக, மானசீக சைத்தன்ய சக்திகளையும் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறாரு சேத் மாஸ்டர்ஸ். பாத்தீங்களா மாஸ்டர்ஸ், நீங்க வந்துட்டு உங்களுடைய சயின்ஸ் மூலமா நீங்க எதெல்லாம் படிக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் உங்களுடைய அகசக்தியின் மூலமா கூட சேர்த்து படிக்கணும். அப்பதான் வந்துட்டு அதுல இருந்து இருக்கிற உண்மையான நிலை, அதனுடைய உண்மையான ஞானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்க சிறிய சிறிய எலக்ட்ரான்கள் தான் இருக்கு. ஆனா அதுல இருந்து என்னென்ன உருவாகுது, கல் உருவாகுது, மரம், விலங்கு, மனிதன், பூமின்னு எல்லாமே உருவாகிட்டு வருது. அப்படின்னா எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற அந்த ஆன்மா இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது எல்லாமே பரிணாமம் அடைஞ்சிட்டு இருக்கு. நட்சத்திரங்கள் ஆகட்டும், கிரகங்கள் ஆகட்டும், எல்லாத்துக்கும் இடையிலே வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்ன, அதை எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுதான் உண்மையான ஆராய்ச்சி. இந்த பிரபஞ்சத்தையே ஆராய்ந்து நாம தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஆராய்ச்சி. நாம எல்லாருமே அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறாரு பத்ரி சார் வந்துட்டு எல்லாருமே நமக்குள்ள ஆராய்ச்சி பண்ணணும். உண்மையிலேயே என்ன பண்ணணும் அதுக்கு முதல்ல அப்படின்னா நமக்குள்ள அந்த அமைதியை நம்ம ஃபீல் பண்ணணும். இங்க நாம பார்த்துட்டு இருக்கிற பேசிட்டு இருக்க எல்லா பேச்சுக்களையும் குறைக்கணும். தேவையான அளவு பேசுங்க, தேவையில்லாத போது அமைதியா இருந்து உங்களுக்குள்ள நீங்க
ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற சக்திகளை நீங்க நம்புங்க. இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தாதான் அந்த சக்திகளை உங்களால புரிஞ்சிக்க முடியும். இல்ல இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களால உணரவும் முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது மாஸ்டர்ஸ். சோ நீங்க படிக்கிற ஞானத்தை, இத நான் சொல்றதோ இல்ல சேத் மாஸ்டர் சொல்றதோ இல்ல பத்ரி சார் சொல்றதோ இன்னும் எத்தனை மாஸ்டர் வந்து சொன்னாலும் இத நீங்க நம்ப வேண்டாம். ஆனா தியானத்துல உட்காந்துட்டு அமைதியா எல்லா எண்ணங்களையும் நிறுத்திட்டு உங்க உங்களுக்குள்ள நீங்க அத கவனிச்சு பாருங்க. நீங்க உங்க மூச்சை ஏன் கவனிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள போன பின்னாடி உங்களை நீங்க கவனிக்கணும். தியானத்துல எப்படி இதை நாம கவனிக்கிறதுன்னா நமக்கு தெரியும். ஆரம்ப நிலைகள்ல எண்ணங்கள் வரும். ஆனா எண்ணங்கள் போன பின்னாடி சின்ன சின்ன அசைவுகள் நம்ம உடலுக்குள்ள தெரியும். சின்ன சின்ன அசைவுகள் ரொம்ப மைனூட்டா இருக்கும். ஒரு கால்ல ஊசி குத்துன மாதிரி இருக்கும். இல்ல கால்ல வந்துட்டு எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல சுருக்குன்னு வலி வரும். இல்ல ஏதோ ஒரு கலர் கண்ணு முன்னாடி வந்து போன மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதா வர்றத கூட நீங்க கவனிங்க. வலிகள் ஆகட்டும், நிறங்கள் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் அதை கவனிங்க. அது உங்க அக உலகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் மாஸ்டர்ஸ். இதை நீங்க கண்டிப்பா உணரணும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் சொல்வேன். எனக்கு ஆரம்ப நிலையில வரும்போது எனக்கு புரியாது. அது சொன்னா யாருக்கும் தெரியாது. எனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, எனக்கு சொல்ல புரியாது. அதே போலதான் இருக்கும் வந்துட்டு. நானு கடவுள் எனக்கு தெரிஞ்சாரு அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அவங்க வந்துட்டு கிண்டலா கேட்பாங்க, எங்க சாவித்திரி மாதிரி இருந்தாங்களா, கேஆர் விஜய் மாதிரி இருந்தாங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு சிரிப்பு தான் வரும். ஆனா அவங்க கேட்கறது கரெக்ட் தானே. நம்ம கடவுள்னா நம்ம சினிமாவில பார்த்திருக்கிற அந்த விஷயங்கள் தான் தெரியுதே தவிர உண்மையிலேயே யார் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஆனா அந்த கேள்விக்கு அப்புறமா வந்துட்டு எனக்குள்ளேயே நான் யோசனை பண்ண, ஆமா எனக்கு கடவுள் எப்படி தெரியுறாரு, கடவுள் தெரியாருன்னு சொன்னா இல்லையா, அவர் எப்படி தெரியுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பார்க்கும்போதுதான் எனக்கு தெரியுது அது ஒரு உணர்வா இருக்கு அப்படிங்கிறது. அதே போல நமக்குள்ள நாம பயணம் செய்யணும். உங்களுக்கு அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா அந்த புத்தகம் தெரியும்னு நினைக்கிறேன் வந்துட்டு. அத அதாவது ராமாயணத்தை வந்துட்டு சீதையின் வழியில நாம பாக்குறது தான் அன்டோல்டு சீதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்துட்டு மிதிலை, அதாவது அன்னை சீதை பிறந்திருக்கிற அந்த நாடு வந்துட்டு மிதிலை. அங்க வந்துட்டு ஜனக மகாராஜா அவர் தான் ராஜாவா இருப்பாரு. அந்த நாடு வந்துட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நல்லா வளமா இருக்கும். திடீர்னு அந்த நாட்டுல வந்துட்டு ஒரு பஞ்சம் வரும். பஞ்சம் வரும்போது அவரு மகாராஜா என்ன பண்ணுவாருன்னா, நான் கடும் தவம் இருந்து இந்த நாட்டுக்கு இந்த பஞ்சம் போகணும் அப்படின்னு நினைப்பாரு. மிகப்பெரிய தவம் இருப்பாரு. அப்ப அவருக்கு அங்க இருக்கிற ஒரு நதி சொல்லுமா, என்ன நீ உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தியானத்திலேயே அந்த நதி அவருக்கு கத்து கொடுக்குமா, என்னுடைய தண்ணிய நீ எல்லாம் இப்படி எல்லாம் பாசனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு பயிர் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசன டெக்னிக்கலை வந்துட்டு தியானத்துல அவங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் அந்த நதி வந்துட்டு. அதுக்கப்புறமா தான் அவர் வந்துட்டு அந்த பாசனத்தை செஞ்சு அந்த நாட்டுக்கு திரும்ப ஒரு வளமையை கொண்டு வராரு வந்துட்டு. அப்படி நமக்கு வந்துட்டு டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத கூட நமக்கு தியானத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது வந்துட்டு சின்ன சின்னதா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல மாஸ்டர் சொல்றத கேட்கலாம். எனக்கு இதுக்கு ஆன்சர் வந்துச்சு, எனக்கு நடக்க போறது முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்றதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா நீங்க நினைச்சா அதுக்குள்ள ஆராய்ச்சி செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறாரு சேத் மாஸ்டர். சோ மாஸ்டர்ஸ், உங்களுக்குள்ள நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். இதுதான் உண்மையான ஆராய்ச்சி. எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டா நம்ம எல்லாரும் இருக்கணும். இது பத்ரி சாரோட நோக்கம். அதுதான், அததான் நாம செய்யணும் வந்துட்டு. சோ எல்லாருமே அறிவியல், ஆன்மீக அறிவியல் விஞ்ஞானிகளா இருக்கணும் மாஸ்டர்ஸ். அடுத்து நாம பார்க்க போறது இயற்கை. அறிவியலை பத்தி பார்த்துட்டோம். ஆனா உண்மையிலே இருக்கிற இயற்கையை பத்தி நாம இப்போ பார்க்க போறோம். இயற்கை அப்படிங்கிறது அதை வந்துட்டு விவரிக்க நம்மளால முடியாது. எப்பயுமே அது நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். அதனுடைய ஹெல்ப் எப்படி அப்படின்னா ஒரு கடல் அளவு. ஆனா அதுக்கு நாம எதுக்கு அந்த கடல் அளவு நமக்கு உதவுற அந்த இயற்கைக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கடுகளவு கூட நாம பண்றதே
கிடையாது. அதாவது திருப்பி அதுக்கு நாம கொடுக்கறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு செடி ஆகட்டும், ஒரு விலங்கு ஆகட்டும், நம்ம வீட்டுல இருக்கிற விலங்குகள் கூட அவ்வளவு அன்பா, அவ்வளவு அந்யோன்யத்தோட நம்ம கிட்ட இருக்கும் வந்துட்டு. ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் நமக்கும் சேர்த்து வந்துட்டு. ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் அது அந்த செடிகள் கிட்ட நாம போகும்போது. அவ்வளவு வந்துட்டு இயற்கை நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். நீங்க வந்துட்டு ஒரு பேலன்ஸான ஒரு நிலையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான நிலையில இருக்கும்போது இந்த செடிகள் நம்ம கூட பேசுறத நம்மளால உணர முடியும். அதனுடைய உணர்வுகளை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். எத்தனையோ மாஸ்டர்ஸ் நம்ம இதுலயே கூட சொல்லுவாங்க வந்துட்டு, செடி கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வந்துட்டு நாம பிஎஸ்எஸ்எம்ல நிறைய பேருக்கு நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கான பதில்கள் கூட நமக்கு வந்துட்டு செடிகள் கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். சோ இங்க வந்துட்டு பிரச்சனைகளை நாம ஃபேஸ் பண்ணும்போது அதை வெற்றி கொள்ளும் சக்தி கூட நமக்குள்ள இருக்கு. அத நமக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சோல் எதையெல்லாம் தாங்க முடியுமோ அப்படியாப்பட்ட பிரச்சனைகள் தான் நமக்கு வரும். அப்படியாப்பட்ட பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது கூட இயற்கை உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அகசக்தியை விழிப்படைய செய்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வந்துட்டு. நேச்சர் எப்பயுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். அது எப்பயுமே நம்மளுக்கு ஏமாத்துறது அப்படிங்கிறதே கிடையாது. ஆனா ஒரு சிலர் வந்துட்டு தீய சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த உலகத்துல வந்துட்டு தீய சக்திகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த தீய சக்திகள் எதுவும் உண்மையிலேயே கிடையாது. இயற்கை வந்துட்டு நமக்கு எப்பயுமே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல எந்த தீய சக்திகளும் கிடையாது. ஒருவேளை அது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க மனசுக்குள்ள அதை நீங்க கிரியேட் பண்ணி இருந்தாதான் உங்க முன்னாடி அப்படி தோன்றுமே தவிர நிச்சயமா இந்த இயற்கையில எந்த கெட்டதும் கிடையவே கிடையாது. பூமி ஒவ்வொரு நேரத்துல வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு சரி செஞ்சுக்கும். அந்த நேரத்துல அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற மனிதர்கள் இல்லைன்னா வந்துட்டு ஆஹ் ஒரு சில நேரங்கள்ல நோய் வரும். மிகப்பெரிய நோய்கள் வரும். அதே போல வரத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மனிதருக்குள்ள வந்துட்டு வாழ்க்கை மேல விரக்தி இருக்கும். இல்லைன்னா தற்கொலை எண்ணம். அதே போல ஒரு நெகட்டிவான எண்ணங்களோட அவங்க இருக்கும்போது அதை சரி செய்யறதுக்காக அந்த இடத்துக்கு ஒரு நோயோ இல்லைன்னா ஒரு பூகம்பம் இல்லைன்னா ஒரு சுனாமி இல்லைன்னா ஹிட்லர் மாதிரி போர் புரியறவங்க இப்படிப்பட்டவங்க வந்துட்டு அங்க இயற்கை உருவாக்கும். ஒரு சில நேரங்கள்ல பூமி தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அந்த இடத்துல இருக்கிற மனிதர்களை சரி செய்யறதுக்காகவும் தன்னுடைய நிலையை சரி செய்து கொள்வதற்காகவும் கூட இந்த சுனாமிகள் அப்படிங்கிறது ஏற்படும். நமக்குள்ள இருக்கிற தீய குணங்கள் இருக்கு இல்லைங்களா மாஸ்டர்ஸ், அந்த தீய குணங்கள் எது எது? பேராசை, பொறாமை, பகை, கோபம், கஞ்சத்தனம். யாருக்குமே கொடுக்க மாட்டோம், எல்லாமே நமக்கே வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது எல்லாமே வந்துட்டு நமக்குள்ள இருந்து போகணும். அகங்காரம், எல்லாத்தையும் மீறி இருக்கிறது அகங்காரம். எனக்கே எல்லாம் தெரியும், நான் சொல்றதே கரெக்ட் அப்படின்னு நினைக்கிற இந்த குணங்கள் நமக்குள்ள வளர வளர இங்க என்ன பண்ணும்? நேச்சர், அதாவது இயற்கை நம்மள சரி செய்ய ஆரம்பிக்கும். இந்த குணங்கள்ல நாம அதிகமா எங்கெல்லாம் போறோமோ அந்த இடத்துல நமக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும். அதாவது பனிஷ்மெண்ட் அப்படின்னா நீ உன்னை சரி செய்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த எரிமலை, சுனாமி அப்படிங்கிறதெல்லாம். ரொம்ப அவங்களுக்குள்ள இருக்கிற குணங்கள் மாறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்க இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இங்க எவ்வளவு இருக்குன்னா 84,000 உயிர்கள் இருக்கான். ஜீவன், அதாவது உயிர்கள் இருக்கு. 84,000 வகையில இருக்கான் உயிர்கள் வந்துட்டு. இது எல்லாமே வந்துட்டு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கனெக்டிவிட்டியோட இருக்கு. நம்மளுடைய முன்னேற்றம் அதனுடைய முன்னேற்றம், அதனுடைய முன்னேற்றம் நம்மளுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கனெக்டிவிட்டியோட இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? எல்லா உயிர்களையும் கொன்னு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாம ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டோம். எல்லா உயிர்களையும் நாம மதிக்கணும். நம்மால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு கொடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அது தானா வளரும். அதை விட்டுட்டு அதை கொன்னு நாம சாப்பிட்டு அந்த எல்லா உயிர் கொலைகளுக்கும் ஒரு நாள் நாம வந்துட்டு பதில் சொல்லியே ஆகணும். நம்மளுடைய ஆசைகளும் பேராசைகளும் என்ன பண்ணுது அப்படின்னா நாம வந்துட்டு முன்னேற முடியாம எந்த ஆத்ம சக்தி நமக்குள்ள இருக்கிற எவ்வளவோ சக்திகள் இருக்கு அது எல்லாத்தையுமே விட்டு நாம ரொம்ப தூரம் போறோம்.
எங்க போறோம் அப்படின்னா இப்படி விலங்குகளை கொன்னு சாப்பிடுறது, அனாவசியமா காடுகளை எரிக்கிறது, இது எல்லாமே இயற்கைக்கு நாம கொடுக்கும் மிக பெரிய மோசமான செயல்கள். இது எல்லாத்தையுமே நாம உணரணும். உணர்ந்து நாம வந்துட்டு அதுல இருந்து வெளியே வந்து அந்த இயற்கையை மதிக்க கத்துக்கணும். இயற்கையோட நாம இருந்த எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அதை நாம உணரணும். அந்த இயற்கையை அழகா விடணும். நமக்கு தேவையான இடங்கள்ல இன்னைக்கு நாம ஒரு காரணத்துக்காக ஒரு செடியை எடுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு செடியை வளர்க்கறதுக்கு நாம தயாரா இருக்கணும். நமக்கு டெக்னாலஜியும் தேவைதான். நாம இன்னைக்கு வந்துட்டு ரோடு இருக்கிறதாலதான் எவ்வளவு சீக்கிரமா நாம போக முடியுது, வர முடியுது, அது எல்லாமே வந்துட்டு தேவையானது. ஆனா அந்த செடிகளை எடுக்கும் போதே மற்றொரு இடத்துல நாம வந்துட்டு செடிகளை வைக்கணும். அதுதான் நாம இயற்கைக்கு செய்ய வேண்டியது. இயற்கை நமக்கு கொடுக்கறது கடல் அளவு, நாம செய்யறது திருப்பி கொடுக்கறது எவ்வளவுன்னா கடுகளவு கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இயற்கையை நாம மதிக்க கத்துக்கணும். எந்த விலங்குகளையும் கொல்லக்கூடாது அனாவசியமா. அதுவும் உணவுக்காக கொல்வது அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய பாவம். சோ சேத் மாஸ்டர் என்ன சொல்ற அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது, ஒரு உயிர் முன்னேறுது, ஒரு சைத்தன்யம் பரிணாமம் அடையுது அப்படின்னா அது மொத்த பிரபஞ்சத்திலேயே பரிணாமத்தை ஏற்படுத்துது. ஆகையால நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பரிணாமத்தை நீங்க கவனிக்கணும். இந்த இயற்கையோட சேர்ந்து வாழறத நீங்க பழகிக்கணும் அப்படிங்கிறாரு சேத் மாஸ்டர்ஸ். அதை நாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது அது வழியில இருக்கும், அதை நாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறாரு சேத் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மேடம்.